ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆட்டோகேடோட பேசிக் செட்டிங்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பேசிக் செட்டிங்ஸை நம்ம ஒன் டைம் செட் பண்ணிவிட்டு அதை நம்ம சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஃபைலை வச்சு நம்ம நிறைய ட்ராயிங்ஸை வரைஞ்சிக்க முடியும். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூனிட்ஸ் கமாண்ட் நமக்கு தேவைப்படுது. அண்ட் செகண்ட் லிமிட்ஸ். அண்ட் தேர்ட் யூசிஎஸ் ஐகான். அண்ட் ஃபோர்த் ஜூம். ஃபிஃப்த்து டைமென்ஷன் ஸ்டைல் மேனேஜர் நமக்கு தேவைப்படுது. அண்ட் சிக்ஸ்த் டிராஃப்டிங்கோட செட்டிங்ஸ். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆட்டோகேட் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆட்டோகேட் சாஃப்ட்வேருடைய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு AutoCAD 2014 நான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த டூல் பார் இருக்குல்ல, அது நமக்கு தேவையில்லை. இந்த டூல் பார் நம்ம யூஸ் பண்ணாலே டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகும். ஸோ முதல்ல இந்த டூல் பாரை நம்ம எடுக்கிற கமெண்ட்டை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அந்த கமெண்ட் என்ன அப்படின்னா ரிப்பன் க்ளோஸ். ரிப்பன் இருக்கு பார்த்தீங்களா, ரிப்பன் க்ளோஸ். அது கொடுத்த உடனே நம்ம அந்த டூல் பார் எல்லாமே க்ளோஸ் ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம Ctrl 0 கொடுத்தாலும் நமக்கு க்ளோஸ் ஆகும். ஸோ இது முதல் ஸ்டெப்பு. இது நமக்கு இந்த டூல் பார் நமக்கு தேவையே இல்லை. ஸோ அதனால் எடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு பேசிக் செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். யூனிட்ஸ் UN அப்படின்னு நம்ம டைப் பண்ணாலே போதும், நமக்கு யூனிட்ஸ் கமெண்ட் வந்துடும். ஃபஸ்ட்லேயே இருக்குது பாருங்கள், நமக்கு யூனிட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த லென்த்துடைய டைப் இருக்குது பார்த்தீங்களா, அதை இன்ஜினியரிங்கில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதை செகண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரு ஃபீட் கொடுத்து இன்ச்சஸை பாயிண்டில் தர மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 9 ஃபீட் அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4.5 இன்ச்சஸ்னு வரும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இதில் வரனால நீங்கள் செகண்டை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃபஸ்ட்டு வேண்டாம். ஏன்னா 4.5 இன்ச்சஸ்னு வரதை நம்ம ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 4.6 இன்ச்சஸ் அந்த மாதிரி கன்வெர்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் செகண்டை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்ச்சஸில் கிளிக் பண்ணலாம், இல்லை அப்படின்னா ஃபீட்டில் கிளிக் பண்ணலாம். நான் இன்ச்சஸில் வச்சுக்க போகிறேன். நான் நார்மலாக ஒரு 10ன்னு கொடுத்தேன் அப்படின்னா அது இன்ச்சஸாக கன்வெர்ட் பண்ணிக்கும். ஒருவேளை ஃபீட்டில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா 10ன்னு கிளிக் பண்ணாலே அது ஃபீட்டை கன்வெர்ட் பண்ணிக்கும். நீங்கள் சிம்பிள்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஃபீட்டுன்றதுக்கு மேலே ஒரு கோடு போட்ட மாதிரியான சிம்பிள் இருக்கும், இன்ச்சஸ்ன்றதுக்கு டபுள் கோடு போட்டிருக்கும். ஸோ அந்த சிம்பிள்ஸை நம்ம கரெக்டாக இதில் பண்ணுற மாதிரியாக இருக்கும். ஸோ இன்ச்சஸை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் மற்ற எல்லாமே அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே கொடுத்துருங்க. இந்த யூனிட்ஸ் எதுக்காக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம பண்ணக்கூடிய ட்ராயிங்கோடைய மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம இன்ச்சஸ் யூனிட்ஸில் நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு லிமிட்ஸ்ன்றது என்ன அப்படின்னா இப்போ டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்களா, இந்த டிஸ்பிளேவுடைய ஏரியாவை நம்ம கொடுக்க போகிறது தான் லிமிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லிமிட்ஸ்ன்றதை டைப் பண்ணிக்கோங்க. லிமிட்ஸ் அதுக்கு ஷார்ட் கீ கிடையாது, நம்ம ஃபுல்லாகவே லிமிட்ஸ்ன்றதை கொடுத்து தான் ஆகணும். லிமிட்ஸுடைய ஆரம்பமே என்ன கேட்கும் அப்படின்னா லெஃப்ட் கார்னர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பாருங்கள், அதில் 0,0ன்றதை கிளிக் பண்ணணும். வித்தவுட் சிம்பிள்ஸ், எந்த ஒரு சிம்பிள்ஸுமே நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 0,0 எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா லோயர் லெஃப்ட் கார்னர். இந்த மவுஸோடைய ஏரோவை பாருங்கள், இந்த கார்னருக்கு பார்த்தீங்களா, இந்த கார்னர் தான் 0,0 நம்ம கிராஃப்லலாம் ட்ரா பண்ணியிருப்போம். ஸோ 0,0 இந்த லெஃப்ட் கார்னரை மென்ஷன் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு என்டர் கொடுத்துருங்க. அப்பர் ரைட்டு கார்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பர் ரைட்டு கார்னர்ன்றது என்னென்னா ஏரோவை பார்த்துக்கோங்க, இந்த இடம் அப்பர் ரைட்டு கார்னர், இந்த இடம் நமக்கு எவ்வளோக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு மினிமமான வேல்யூவை எப்போவுமே தராதிங்க, ஒரு மேக்ஸிமமான வேல்யூவை கொடுங்க. பேசிக் செட்டிங் எல்லா ட்ராயிங்லேயும் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தால் டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் வேல்யூ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பேஜை வச்சு நம்ம ஒரு 100க்கு மேலே பிளான்ஸ் அதில் நம்ம வரைய முடியும். ஸோ மேக்ஸிமமான ஒரு மெஷர்மெண்ட்டை கொடுங்க.
நான் வந்து எவ்வளோ கொடுக்க போகிறேன் அப்படின்னா லேக் ஃபீட் கொடுக்க போகிறேன். 1,00,000 ஃபீட்டை நான் கொடுக்க போகிறேன். லேக் ஃபீட் 1,00,000 ஃபீட் கம்மா இந்த ஃபீட்டுன்ற சிம்பிளை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபீட்டுன்ற சிம்பிளை கரெக்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணணும். தென் அகெயின் 1,00,000 ஃபீட் கொடுத்துட்டு என்டர் பண்ணிவிடுங்க. உங்களுடைய அப்பர் ரைட் கார்னரும் நமக்கு வந்து ஓகே ஆகிடுச்சின்னு சொல்லிட்டாங்க. ஸோ லிமிட்ஸ் கமெண்ட் ஓவர். நெக்ஸ்ட் வந்து யூசிஎஸ் ஐகான் அப்படின்ற கமெண்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே வந்து இந்த யூசிஎஸ் ஐகான்ற கமெண்ட் வந்து எதுக்காக நம்ம கொடுக்குறோன்னே தெரியாது. காலேஜஸ் படிக்கும் போதும் சரி, ஒர்க் பண்ணும்போதும் சரி, சில பேருக்கு தெரியாது, பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ யூசிஎஸ் ஐகான்ற சிம்பிள் இந்த XY ஏரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, மென்ஷன் பண்ணுறது. நான் இப்படி இழுத்துட்டு வந்து இங்கே வச்சேன் அப்படின்னா இந்த இடத்துலே தான் இந்த XY வந்து இருக்கும். பார்த்தீங்களா, நான் எந்த இடத்துல வைக்கிறேனோ அந்த இடத்துல இந்த XY இது வந்து ஐகான் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஐகான் வந்து எனக்கு இந்த இடத்துல இந்த லெஃப்ட் கார்னரில் மட்டும்தான் எனக்கு இருக்கணுமே தவிர சென்டரில் நான் படம் வரையும் போது இருந்தால் எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதை வந்து நான் லெஃப்ட்லேயே கிளிக் பண்ணுறதுக்காக வேண்டி தான் இந்த யூசிஎஸ் ஐகான்றதை நம்ம கிளிக் பண்ண போகிறோம். UCSI இதை மட்டும் கொடுத்தாலே போதும். யூசிஎஸ் ஐகான்றதை அதுவே அப்டேட் பண்ணிக்கும். என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த யூசிஎஸ் ஐகானுடைய மொத்த டீட்டெயில்ஸையும் வந்து நான் வேறு ஒரு வீடியோவில் போடுறேன். இப்போ நமக்கு என்ன தேவைன்றதை மட்டும் நான் சொல்லிடுறேன். யூசிஎஸ் ஐகானில் நோ ஆரிஜின் அப்படின்றத நமக்கு தேவை. ஏரோவை பார்த்துக்கோங்க, நோ ஆரிஜின் அப்படின்னு நமக்கு தேவை. அதில் வந்து டார்க்காக ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள், எண் மட்டும் டார்க்காக இருக்கும். ஸோ எல்லா வெர்ஷன்லேயுமே நம்ம யூசிஎஸ் ஐகான் கொடுத்து எண் மட்டும் கொடுத்தாலே போதும். என்டரில் எண் மட்டும் பண்ணாலே போதும், நமக்கு நோ ஆரிஜினாக அது செட் பண்ணிக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், நான் எங்கே இழுத்து விட்டாலுமே அது அதோட இடத்துக்கு ப்ராப்பராக போய் நின்றுடும். ஸோ இது நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுக்கு தான் இந்த யூசிஎஸ் ஐகான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். அடுத்த கமெண்ட் என்னென்னா ஜூம் நம்ம ஃபுல்லாகவே டைப் பண்ணிக்கலாம். ஜூம் கமெண்ட் பண்ணிவிட்டு ஆல் சென்டர் டைனமிக் எக்ஸ்டெண்ட் அது மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஸ்கேல்ஸ், விண்டோஸ், ஆப்ஜெக்ட்ஸ் அந்த மாதிரி நிறையா இருக்கும். நம்ம வந்து மொத்த ட்ராயிங்குமே வந்து மொத்த ஃபைலையுமே வந்து நம்ம வந்து கவர் பண்ணணும். ஸோ ஆல் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து டோட்டலாகவே என்னுடைய லேப்டாப்பில் வந்து ஜூம் வந்து ஆல் ஆகிடுச்சு. இன்னும் 2 செட்டிங்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா டைமென்ஷன் செட்டிங்ஸ். இது வந்து எப்போவுமே வந்து கடைசியாக தான் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. நம்ம பேசிக் செட்டிங்லேயே டைமென்ஷன் செட்டிங்கையும் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ DST டைமென்ஷன் செட்டிங்ஸ் அப்படின்றத நம்ம DST அப்படின்ற ஷார்ட் ஃபார்மில் நம்ம என்ட்ரு பண்ணாலே போதும். இப்படி ஒரு டேப் ஒன்று ஓப்பன் ஆகும். டைமென்ஷன் ஸ்டைல் மேனேஜர் அப்படின்னு சொல்லி வரும். அதான் DST அப்படின்னு சொல்கிறோம். மாடிஃபை அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மாடிஃபை ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு வந்து லைன், இந்த மாதிரி அல்டர்னேட்டிவ் யூனிட்ஸ் தான் ஸ்டார்ட் ஆகி நிற்கும் எப்போவுமே. லைனுன்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. லைனில் இதை எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். எந்த எதையுமே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டாம். இந்த எக்ஸ்டர்ன் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 லைன், இதை மட்டும் டிக்லேருந்து எடுத்து விட்ருங்க. எதுக்காக அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள் லைன் மாதிரி, நம்ம பிளான்லேருந்து ஒரு லைன் மாதிரியான ஒரு டைமென்ஷன் வந்து நம்ம காட்டிக்கிட்டே இருக்கும். நம்ம டைமென்ஷன் லீனியர் யூஸ் பண்ணி பண்ணும்போது இந்த மாதிரியான ஒரு லைன் நம்ம காட்டிக்கிட்டே இருக்கும். இது வந்து பார்க்குற யாருக்குமே வந்து புரியாது. அதுவும் ஒரு லைன் தான் அப்படின்னு நினச்சிக்கிடுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதையும் நம்ம வந்து கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஓப்பனாக இருக்க மாதிரி தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து சிம்பிள் அண்ட் ஏரோஸ். நம்ம வந்து அப்ரூவ்ட் பிளான் போட போகிறோமா இல்லை நார்மல் மாடல் பிளான் போட போகிறோமான்றது ரொம்ப முக்கியம். அப்ரூவ்ட் பிளான் போட போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் லைன் வந்து கண்டிப்பாக இருக்கணும். நம்ம வந்து மாடல் பிளான் போட போகிறோம், ஸோ நமக்கு அது தேவையில்லை. மாடல் பிளான் போடுறதுனால இதை வந்து ஆப்ளிக்யூவில் வச்சுக்கோங்க. ஸோ செகண்ட் உள்ளதும் ஆப்ளிக்யூவில் செட் ஆகிடும். ஏரோவோட சைஸ் நம்ம வந்து ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏரோ வந்து 6 இன்ச்சஸில் இருக்கணும். நீங்கள் இன்ச்சஸ் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியே ஆகணும். டபுள் கோடு விழுற மாதிரி இருக்கும், தெரியுதா? இந்த 6
வெறும் 6 நீங்கள் கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை 6 இன்ச்சஸ்ன்னு கிளிக் பண்ணாலும் சரி, அது இன்ச்சஸாக கன்வெர்ட் ஆகிடும். ஏன்னா யூனிட்டில் நம்ம இன்ச்சஸ் கொடுத்தனால. ஸோ 6 இன்ச்சஸ் அப்படி நீங்கள் மென்ஷனோட பண்ணிக்க நல்லது. 6 இன்ச்சஸ் நம்ம கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட்டுக்கு போகிறோம். டெக்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட். நம்ம என்னென்ன ஸ்டாண்டர்டில் பண்ண போகிறோமோ அது எல்லாமே கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம பிளானுக்கு வந்து ஒரு டைம்ஸ் நியூ ரோமன் வந்து ஃபாண்ட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னா, அந்த ஃபாண்ட்டே அப்படியே இதில் வந்து ஓகேவாகிடும். அதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இந்த எல்லாமே வந்து பை பிளாக்லேயே இருக்கட்டும். ஃபில் கலர் வந்து கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒரு ரெட் கலராக வச்சுக்கலாம். அது வந்து பார்க்க ஒரு கான்ட்ராஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு பிளான் போடும்போதே ஒரு லுக் வந்து நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக டெக்ஸ்ட்டோட ஹைட் நீங்கள் வால் திக்னஸ் என்ன கொடுக்குறீங்களோ அதுவே டெக்ஸ்ட்டோட ஹைட்டாக வச்சுக்கோங்க. அது நமக்கு கொஞ்சம் பெட்டராக தெரியும். 9 இன்ச்சஸ் நான் வால் திக்னஸ் கொடுக்க போகிறேன். ஸோ 9 இன்ச்சஸ் வச்சுக்கோங்க. ரெட் கலர் என்னுடைய கமெண்ட் எல்லாமே தெரியும். ரெட் கலரில் டெக்ஸ்ட் எல்லாமே தெரியும். நெக்ஸ்ட் வந்து இந்த டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரோக்கு வாங்க. ஹரிசாண்டலாகவே நம்மளுடைய லைன்லாம் வேணுமான்னு கேட்கும். நெக்ஸ்ட் வந்து அலைன் வித் டைமென்ஷன் வித் லைன் ஒன்று இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இப்போ வந்து டிகிரி சிம்பிள்ஸ் வர மாதிரி இருக்குது. ஸோ டிகிரிக்கு ஏற்ற மாதிரி அதுவும் வளைஞ்சி இந்த 60 டிகிரி இருக்கும். நம்ம ஹரிசாண்டலாக கொடுத்தோம் அப்படின்னா வெறும் அது ஹரிசாண்டலாகவே மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த அலைன் வித் டைமென்ஷன் லைனை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நம்ம என்ன மாதிரியான டைமென்ஷன் லீனியர் யூஸ் பண்ண போகிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த டெக்ஸ்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் ஃபிட் அப்படின்னு இருக்கும். அதை வந்து ஆல்வேஸ் கீப் டெக்ஸ்ட் பிட்வீன் எக்ஸிஸ்டிங் லைன் அப்படின்றத கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரைமரி யூனிட்ஸ். இந்த யூனிட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே கொடுக்கணும். இதில் நம்ம என்ன ஆரம்பத்தில் கொடுத்தோமோ அந்த யூனிட் தான் கொடுக்கணும். இன்ஜினியரிங் அண்ட் அதே மாதிரி செகண்டில் இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. வேறு இதை எந்த மாதிரியான சேஞ்சஸும் பண்ண வேண்டாம், பண்ணுறதும் அவசியம் இல்லை. ஆல்டர்னேட்டிவ் யூனிட்ஸ் அப்படின்னா என்ன தெரியுமா? இப்போ வந்து ஃபீட்டில் எல்லாமே வருது. ஒருவேளை நாங்கள் வந்து ஸ்டாட் ப்ரோவில் வந்து டிசைன் பண்ண போகிறோம், இல்லை அப்படின்னா ஏதோ சம்திங் டிசைன் அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னும் போது நமக்கு எல்லாமே வந்து மீட்டரில் தேவைப்படும். ஸோ நம்ம அதை மீட்டரில் எடுக்கிறதுக்கு வந்து 4 ஃபீட் அப்படின்னு இருக்கும். அதை நம்ம யூனிட் கன்வர்ஷன் பண்ணி செஞ்சிட்ருப்போம். அந்த மாதிரியான டைம் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக வேண்டி தான் இந்த ஆல்டர்னேட்டிவ் யூனிட்ஸ் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஆல்டர்னேட்டிவ் யூனிட்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபீட்டில் 4 ஃபீட் 2.8 இன்ச்சஸ் சம்திங்கில் காட்டிகிட்ருக்கு. அது வந்து அப்படியே மீட்டராக நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகி காட்டும். ஸோ டிஸ்பிளே ஆல்டர்னேட்டிவ் யூனிட்ஸ் நம்ம கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா டிஸ்பிளே ஆகும் பாருங்கள். ஆனால் நமக்கு அது இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ அதை நீங்கள் எடுத்து விட்டுருங்க. மற்ற எந்த விதமான செட்டிங்ஸை நம்ம பண்ண வேண்டாம். அதுக்கடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததும் க்ளோஸ் மட்டும் கொடுத்துடாதீங்க. நம்ம இப்போ பண்ணது எல்லாமே வந்து மாடிஃபை பண்ணிட்டோம். பட் வந்து இப்போ கரண்ட்டில் வந்து நம்ம செட் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செட் கரண்ட், இப்போ இருக்கிற கரண்ட்டில் செட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிவிட்டு க்ளோஸ் பண்ணிடும். டிஎஸ் அப்படின்ற கமெண்ட்டை பற்றி தான். அது வந்து ஒரு செட்டிங்ஸ் தான். டிராஃப்டிங் அப்படின்ற செட்டிங்ஸில் ஆப்ஜெக்ட் ஸ்னாப் அண்ட் 3D ஆப்ஜெக்ட் ஸ்னாப் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நீங்கள் 3D ஆப்ஜெக்ட் ஸ்னாப்லேயும் எல்லாத்தையுமே வந்து செலக்ட் ஆக பண்ணிக்கோங்க. ஆப்ஜெக்ட் ஸ்னாப்லேயும் எல்லாத்தையும் செலக்ட் ஆல் பண்ணிக்கிட்டு ஓகே அப்படின்றத கொடுத்துருங்க. இந்த ஆப்ஜெக்ட் ஸ்னாப் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு லைன் நீங்கள் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னும்போது அந்த லைனில் 4 விதமான பாயிண்ட்ஸ் இருக்கும். ஒன்று எண்டு, நெக்ஸ்ட் அனதர் எண்ட் 2 பாயிண்ட், 3வது மிட் பாயிண்ட், 4வது இந்த நியரஸ்ட்டாக இருக்க எல்லா பாயிண்ட்டும். இது எல்லாமே நமக்கு ஒரு முக்கோணம் மாதிரி ஒரு ஸ்கொயராகவோ இல்லை 2 ஏரோ மார்க் இருக்க மாதிரியும் உங்களுக்கு வந்து ஒரு இது வந்து ஐக்கான் வந்து தெரியுது. இதுதான் இந்த ஆப்ஜெக்ட் ஸ்னாப். இந்த ஆப்ஜெக்ட் ஸ்னாப்பை ஆஃப் பண்ணிட்டா என்ன ஆகும்? டிஎஸ் டிராஃப்ட் செட்டிங். இந்த ஆப்ஜெக்ட் ஸ்னாப்பை ஆஃப் பண்ணிட்டா இந்த எண்டு பாயிண்ட்டையும் மிட் பாயிண்ட்டையும் நியரஸ்ட் பாயிண்ட் மட்டும் இருக்கட்டும், எண்ட் அண்ட் மிட்டை மட்டும் நீங்கள் இப்போதைக்கு எடுத்துடுங்க. நெக்ஸ்ட் நீங்கள் ட்ரா பண்ண போகிறீங்க அப்படின்னா எண்டு பாயிண்ட்டை காட்டவே செய்யாது. ஒன்லி நியரஸ்ட் பாயிண்ட் மட்டும் தான் காட்டும். ஸோ இந்த மாதிரி காட்டணுமே அப்படின்றதுக்காக வேண்டிய நியரஸ்ட் நான் வந்து ஹைட் பண்ணாமல் இருந்தேன். இப்போது எண்டும் காட்டல, சென்டரும் மிட்டும் காட்டல, இன்னும் 2ம் காட்டலை. இதே அகெயின் எஸ்கேப் பண்ணிவிட்டு டிஎஸ் கொடுத்துட்டு எண்ட் பாயிண்ட்டையும் மிட் பாயிண்ட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நீங்கள் ட்ரா பண்ணி பாருங்கள். எண்ட் பாயிண்ட் காட்டும், மிட் பாயிண்ட் காட்டும், நியரஸ்ட் பாயிண்ட் இருக்கும், இன்னொரு எண்டு இருக்கும்.
இதே மாதிரி சர்க்கிள் கமாண்டை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு அதோட சென்டரையும் நம்ம எடுக்க முடியும். நீங்கள் நார்மலாக சென்டரில் போனாலே சென்டர் வந்து சென்டர் காட்டும். நெக்ஸ்ட் குவாட்ரண்ட்டும் நமக்கு காட்டும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி எல்லா குவாட்ரண்ட்டும் நமக்கு காட்டும். இதே டிஎஸில் நீங்கள் சென்டரையும் குவாட்ரண்ட்டையும் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு காட்டாது. தெரியுதா, சென்டரில் காட்டலை, குவாட்ரண்ட்டும் காட்டலை, ஒன்லி நியரஸ்ட் மட்டும் தான் காட்டும். இந்த மாதிரி இருந்தால் நம்ம குவாட்ரண்ட் எப்படி நம்ம எடுக்க முடியும்? நம்ம எடுக்கிற தப்பாக தான் இருக்கும், மிஸ்டேக் ஆகும். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லாமே ஆனில் தான் இருக்கணும். நம்ம 3D பண்ண போகிறதில்ல, பட் இருந்தாலும் 3D ஆனில் இருக்கிறது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.